மற்றும் ஒரு அண்மை செய்தி, ஜனநாயகன் பட வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மத்திய தணிக்கை வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்தது. மேலும் இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதியை விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அதாவது அனைத்து தரப்பினருக்கும் உரிய கால அவகாசம் வழங்கி இந்த மனு மீது முடிவெடுக்க வேண்டும் எனவும் தனி நீதிபதிக்கு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஒருவேளை படக்குழு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யலாம் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் அவ்வாறு படக்குழு எதுவும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் தங்கள் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் கேவியட் மனுவானது தணிக்கை வாரியம் சார்பில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஜனநாயக படக்குழு உச்சநீதிமன்றத்தில் எதுவும் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் தணிக்கை வாரியம் தரப்பை ஆலோசனை கேட்ட பிறகே எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியும் என்ற ஒரு சூழலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.